வணக்கம். இன்றைக்கி Day-2. இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் ஹிஸ்ட்ரியோட 50 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போது கொஸ்டின்குள்ளே போகலாம். 51st கொஸ்டின். எந்த வர்த்தக பொருள் பண்டைய தமிழகத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது? முத்து. ஐங்குறு நூறு தொகுப்பித்தவர் கபிலர். சங்ககால ஐங்குறு நூறை தொகுத்தவர் யார்? கூடலூர் கிழார். பட்டுப்புழு வளர்ப்பு என்பது டேஷ் ஆகும். பட்டுப்புழு வளர்ப்பு என்பது செரிகல்ச்சர் ஆகும். சங்க இலக்கியங்களில் எது சங்ககால பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகின்றது? மதுரை காஞ்சி. பழந்தமிழகத்துடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்து அயல் நாட்டவரை குறிக்க தமிழ் இலக்கியங்களில் பயன்படுத்தும் சொல் யவனர். சங்க காலத்தில் வானவர் என்று அழைக்கப்பட்டவர்கள் சேர அரசர்கள். சங்க காலத்தில் வில்லவர் என்று அழைக்கப்பட்டவர்கள் சேர அரசர்கள். சங்க காலத்தில் மலையர் என்று அழைக்கப்பட்டவர் சேர அரசர்கள். வஞ்சி யாருடைய தலைநகரம்? வஞ்சி சேர அரசர்களின் தலைநகரம். பனைப்பூ மாலையை அணிவித்தவர்கள் சேர அரசர்கள். சங்க காலத்தில் வில்வர் என்று அழைக்கப்பட்டவர் சேர அரசர்கள். தொண்டி யாருடைய துறைமுகம்? சேர அரசர்கள். சேர மன்னர்களை பற்றி கூறும் நூல் பதித்து பற்று. சேரன் செங்குட்டுவனை பற்றி கூறும் நூல் பதிற்று 10. கண்ணகிக்கு நினைவு சின்னம் எழுப்பிய மன்னர் செங்குட்டுவன். காவேரி நாடு என்று அழைக்கப்படுவது சோழ நாடு. நீர் நாடு என்று அழைக்கப்படுவது சோழ நாடு. புனல் நாடு என்று அழைக்கப்படுவது சோழ நாடு. உறையூர் யாருடைய தலைநகரம்? சோழர்களின் தலைநகரம். அத்திப்பூ மாலையை அணிந்தவர்கள் சோழர்கள். சோழர்களின் இரண்டாவது தலைநகரம் காவேரி பூம்பட்டினம். சோழர்களின் துறைமுகம் காவேரி பூம்பட்டினம். சோழர்களின் சின்னம் புலி சின்னம். சோழ நாடு உள்ளடக்கிய பகுதிகள் திருச்சி, தஞ்சாவூர். தமிழ் மொழியின் பழமை 2500 ஆண்டுகளுக்கு மேல். திராவிட மொழிகளில் மூத்த மொழி தமிழ். வேளரி என்பவர்கள் மலை நாடுகளை ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள். குதிரை மலையை ஆட்சி செய்தவர் அதியமான். பரம்பு மலையை ஆட்சி செய்தவர் பாரி. பொதிய மலையை ஆட்சி செய்தவர் ஆய். தமிழகத்தில் களப்பிரர்கள் ஆட்சி செய்த காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை. மதுரையில் திராவிட சங்கம் துவங்கப்பட்ட காலம் களப்பிரர் காலம். மதுரையில் திராவிட சங்கத்தை துவங்கியவர் வஜ்ரநந்தி. உறையூரை ஆண்ட புகழ்பெற்ற களப்பிரர் மன்னர் அச்சுத விக்ரந்தா. சங்ககால கடற்கொள்ளையர்கள் கடம்பர்கள். மகாசபையின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் காலம் சோழர்களின் காலம். மூதூர் நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. லெமூரியா என பெயர் வர காரணம் லெமூர் எனப்படும் குரங்கின் பெயர். லெமூரியா கண்டத்தின் அமைவிடம் குமரி கண்டத்தின் தெற்கில் இருந்தது. திருவள்ளூர் ஆண்டு என்பது கிமு 301. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடத்தை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று குறிப்பிடும் நூல் நன்னூல். தமிழ் மொழியை செந்தமிழ் என கூற காரணம் இலக்கண வரம்பு உடையது. தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என்று கூற காரணம் தானே வளரும் திறனுடையது. தானே வளரும் திறனுடையது. புகார் என்று அழைக்கப்படும் நகரம் காவேரி பூம்பட்டினம். தமிழர்கள் வணிகம் செய்த நாடு எகிப்து, யவனம், சீனம். தமிழ் மக்களின் நாகரிகத்துடன் தொடர்புடையது
ஹரப்பா நாகரிகம். கடும் வறட்சிக்கு உள்ளான பகுதி பாலைவனம். சிலப்பதிகாரத்தில் வளைந்த செங்கோலை நிமிர்த்த செய்த மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சி. பல்லவர் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த பகுதி வட தமிழ்நாடு. தொண்டை மண்டலம் என்று எனப்படுவது வட தமிழ்நாடு. பல்லவர் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த பகுதி தொண்டை மண்டலம். களப்பிரர்களை கொன்ற பல்லவ மன்னன் சிம்மவிஷ்ணு. பிற்கால பல்லவ மரபினை உருவாக்கியவர் சிம்மவிஷ்ணு. அவனி சிம்மன் என்று அழைக்கப்படுபவர் சிம்மவிஷ்ணு. அவனி சிம்மன் என்பதன் பொருள் உலகின் சிங்கம். சங்கம் மருவிய காலத்தில் தமிழை ஆண்டவர்கள் களப்பிரர்கள். விசித்திர சித்தன் என்று அடைமொழி பெற்றவர் நந்திவர்மன். வாதாபி கொண்டாள் என்ற பட்டப்பெயர் சூடிக்கொண்ட நரசிம்மவர்மன் வம்சத்தை சார்ந்தவர் பல்லவர். பல்லவ மன்னர்களில் சித்திரகாதி புரி என்ற அடைமொழி பெற்றவர் மகேந்திரவர்மன். திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர். குடுமியான் மலை கல்வெட்டு எடுத்துக்காட்டாக திகழ்வது பல்லவர்களின் ஆட்சி திறன். பல்லவ மன்னர்கள் இவற்றுள் எதை தழுவினார்கள்? சைவ மதம்.